பாகிஸ்தான் இதுல தலையிட்டதுனால தான் இந்த பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. பாகிஸ்தான் வந்து ஒரு நல்ல நாடு. அமெரிக்கா வச்சிருக்கு, ரஷ்யா வச்சிருக்கு, சைனா வச்சிருக்கு, ஏன் நான் வச்சிருக்க கூடாது? இஸ்ரேல் கூட வச்சிருக்கேன். அது சொல்ல மாட்டான் வெளியே. அமெரிக்காவோட கப்பல் படை இதை நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு குரங்கு கையில வெடிகுண்டு வச்சிருந்தோன்னா எப்படி இருக்கும்? அது யார் மேல வீசும், என்ன ஆகும்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நிலைமையில தான் இப்போ ட்ரம்ப்பை பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல வந்து கொடுப்பாங்க, இப்போ நேரில் போய் வாங்குற அளவுக்கு ஆயிருக்குல்ல. அடுத்த மாதம் அந்த போர் நீடிச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு கேஸ் வராது. எங்களுக்கும் ஈரானுக்குள்ள பிரச்சனை நீ தலையிடக்கூடாது. எங்களுக்கு 1000 அக்ரிமெண்ட் இருக்கு. கண்ணி வெடி வச்சிருக்காங்க கடலுக்கடியில். இது வந்து அத்துமீறல். உனக்கும் இந்த ஏரியாவுக்கு சம்பந்தமே கிடையாது. ஈரான் மீது தாக்குதல் அமெரிக்கா நடத்துறதுக்கு காரணம் சவுதி தான் ஒரு முக்கிய காரணம். சவுதி மீது இப்போ தொடர்ந்து தாக்குதல் நடத்துறதுனால அவங்க பயந்து போய் அடி வாங்கிட்டு அமெரிக்கா உதவி செய்யறதுனால இப்போ பாகிஸ்தான்கிட்ட ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டிருந்தபடி அங்கே ஆயுதங்களை வாங்கி. இந்த போர் இதோட முடிஞ்சிருச்சா இல்லை திரும்பியும் தொடரும்? இது இந்த போர் இல்லை, அந்த ரவுண்டு முடிஞ்சிருக்கு. காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குமா சார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான போர் வந்து நின்று இருக்கு. 2 வாரம் பேச்சுவார்த்தை போகுது அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறமா பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ திரும்பியும் போர் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கா? என்ன நடக்க போகுது? திருப்பி போரெல்லாம் ஸ்டார்ட் ஆகாது. கப்பலை அனுப்பியிருக்காங்க. அப்புறம் திருப்பி நேற்று அடி வாங்கிட்டு பின்னாடி வந்திருக்காங்க. அடுத்து பேச்சுவார்த்தை நடக்க போகுது ஜெனீவாவில். அந்த பேச்சுவார்த்தையில் என்னன்றது முடிவு வரும். அதனால் அது அப்படியே பெண்டிங்கில் தான் இருக்குது. இன்னும் போரெலாம் ஆரம்பிக்கலை. சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ வேறு மாதிரி திருப்பிலாம் பெருசாக ஆரம்பிக்குமான்றதை சொல்ல முடியாது. திரும்பியும் பேச்சுவார்த்தை நடக்க போகுது. ஆனால் இதுக்கு முன்னாடி தோல்வியில் முடிஞ்சிச்சு இல்லையா? அது ஏன் நின்றுச்சு அப்படின்றது கேள்வி. அது ஏன் நின்றுச்சு அப்படின்னா இவங்க சொல்கிறத அவங்க ஏற்றுக்கல. இவன் 8000 ரூபா சொல்கிறான், அவன் 4000 ரூபா சொல்கிறான். நடுவில் முடிச்சு தரதுக்கு ஆள் இல்லை. வடிவேல் கம்பெனியில் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி பாகிஸ்தான் நடுவில் 4000ன்னா ஒத்துக்கலை, திருப்பி 6000ன்னா ஒத்துக்கலை. அதனால் கலைஞ்சி போயிட்டாங்க. திருப்பி 2வது கட்ட பேச்சுவார்த்தையில் வருவாங்க, நெருக்கி வருவாங்க. சரி 4500 முடியுமா அப்படின்னா சரி ரைட் ஒரு 5000 முடிங்கன்னு சொல்லி 2 பேருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு உடன்பாடு வந்தால் மட்டும்தான் அதை முடிக்க முடியும். ஸோ அந்த வகையில் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். சார், இன்னொரு பக்கம் என்ன பேசுகிறாங்கன்னா பாகிஸ்தான் இதில் தலையிட்டதுனால தான் இந்த பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. இல்லை, பாகிஸ்தான் வந்து ஒரு நல்ல நாடு, அமைதியான நாடு, ஆன்மீக பூமி அது. ஸோ அதனால் பாகிஸ்தான் இப்போ கலந்துக்கிட்டதுனால ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. நீ 2 அதாவது அமெரிக்கா ஒரு நாசகார சக்தின்றதுனாலே அவன் வந்து எல்லாத்தையும் டாமினேட் பண்ணணும். அணு ஆயுதங்களில் உற்பத்தியே அணு ஆயுதம்னா அணு உற்பத்தியை செறிவூட்டவே கூடாது அப்படின்லாம் கண்டிஷன் வைக்கும்போது ஒருத்தர் ஏற்றுக்க மாட்டாங்களே. 20 வருஷமாக அவங்க கண்டுபிடிச்சி இவ்வளோ தூரம் வந்திருக்கும் போது நீ அணு ஆயுதம் வைத்திருக்கும் போது எப்படி நாங்கள் வைக்காமல் இருப்போம் அப்படின்ற ஒரு இதில் வந்து அவங்க போயிட்டுருக்காங்க. ஆனால் ஈரான் அதை ஏற்றுக்கிறாங்க. நீ வச்சுட்டு என்னைய எப்படி சொல்கிறேன் வைக்க விடாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்களே யாராக இருந்தாலும். இப்போ அவங்க வீட்லேயே நான் ஃபோன் வச்சுக்கேன் ஆனால் நீ வைக்கக்கூடாது அப்படின்னா ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யாருமே யூஸ் பண்ணலைன்னா பரவாயில்ல. எல்லாரும் ஃபோனை வச்சுட்டு உங்களை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா எப்படி இருக்கும்? அந்த ஃபோனை எடுத்து அடிக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஈரான் அந்த மாதிரி தான் ஈரான் வந்து எல்லாரும் வந்து வச்சுருக்கீங்க. அமெரிக்கா வச்சுருக்கு, ரஷ்யா வச்சுருக்கு, சைனா வச்சுருக்கு, ஏன் நான் வச்சுருக்கக்கூடாது? இஸ்ரேல் கூட வச்சுருக்காங்க. அது சொல்ல மாட்டான் வெளியே. அப்போ ஏன் நான் வைக்கக்கூடாது அப்படின்றது தான் இவங்களோடது. இல்லை நீ வைக்கக்கூடாது, நாங்கள் வச்சுருப்போம், நீ வைக்கக்கூடாதுன்றது தான் அமெரிக்காவோடது. அதனால் அதை ஏற்றுக்க மாட்டாங்கன்றதுனால. அதுவும் சார் சொன்ன மாதிரி எல்லாருமே வச்சுருக்காங்க, நீ வச்சுக்க கூடாதுன்றதுக்கு ஏன் அமெரிக்கா இவ்வளோ? எல்லாரும் வச்சுருக்காங்கன்னு இல்லை, வல்லரசு நாடுகள் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ரஷ்யா வச்சுருக்கு, சைனா வச்சுருக்கு, இந்தியா வச்சுருக்கு, பாகிஸ்தான் வச்சுருக்கு போது நாங்கள் ஏன் வைக்கக்கூடாது? பாகிஸ்தானே வச்சுருக்கு, நாங்கள் ஏன் வைக்கக்கூடாது? அவங்களோட இது. இவங்க யாரும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை டாமினேட் பண்ணி டம்மி பீஸ் ஆக்கி என்றைக்கு வேணாலும் நம்ம இவனை அடிச்சிடணும். இவன்ட்டு ஆயுதங்கள் இருக்கக்கூடாதுன்றது அவங்களோட பிளான். அதுக்கு ஈரான் ஒத்துக்காது. அது 2 ஒரு பாயிண்டில் மீட் ஆச்சுன்னா ஒன்று இவங்க விட்டு கொடுக்கணும், ஈரான் விட்டு கொடுக்காது. அமெரிக்கா இறங்கி போய் தேவையில்லாத வேலையில் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த பிரச்சனை முடியும். சரி, அதே போல் ஹர்முஸ் ஜலசந்தியோட கேட்டை திரும்பவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவோட கப்பல் படை இதை நோக்கி போயிட்டு இருக்கு. அங்கே ஏதாச்சும் போயிட்டு அது நேற்று போயிட்டு இருந்துச்சுமா, போய் ரிட்டர்னே போயிடுச்சு. அடி வாங்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் போயிடுச்சு. இதை வச்சு ஏதாச்சும் ஒரு மோதல் ஏற்படுமா? ஏன்னா திரும்பியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது எப்போ வேணாலும் அது ட்ரம்ப்பு ஒளியிற வரைக்கும் இது ஆபத்து தான். நினைக்கும் ட்ரம்ப்பு நெத்தன்யாவும் பதவி விட்டு போகிற வரைக்கும்
இந்த ஆபத்து தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. நீ 2 பேரும் பதவி விட்டு போனால் மட்டும்தான் ஓரளவுக்கு ஆபத்துலேருந்து தப்பிக்க முடியும்னு நம்ம பார்க்கலாம். அமெரிக்காவோட அதீத கப்பல் படை திரும்பவும் போக வாய்ப்பு இருக்கா? போய் கைப்பற்ற வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ அதுதான் திருப்பி நாங்கள் வருவோம், நாங்களும் வந்து அடைப்போன்றான், நாங்களும் மறிப்போம் அப்படின்றான். அவன் வந்து சைனா வார்ன் பண்ணியிருக்கு, நீ வந்து எங்களுக்கும் ஈரானுக்குள்ள பிரச்சனை நீ தலையிடக்கூடாது, எங்களுக்கு 1000 அக்ரிமெண்ட் இருக்குது, இது வந்து அத்துமீறல், உனக்கும் இந்த ஏரியாவுக்கு சம்மந்தமே கிடையாது, இந்த ஏரியாவில் வந்து நீ எதுக்கு வர்ற அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்கு நேற்று. அதனால் வந்து ஒரு பின்னடைவில் போயிருக்கு அமெரிக்கா. திருப்பி போர்க்கப்பெல்லாம் பின்னாடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, இந்தியன் ஓஷன் பகுதிக்கு வந்திருக்காங்க. அதனால் இப்போது ஓரளவுக்கு இதுக்கு பேச்சுவார்த்தை நடக்க போகுது அப்படின்றனால அமைதியாக போயிட்டுருக்கு. அதே போல் ஈரான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க, அமெரிக்காவோட கப்பல் படை இங்கே வந்து முற்றுகை விட்டால் ஒரு கப்பல் கூட இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன சார் அவங்க தாக்குதலாம் நடத்துவாங்க? யார்? ஈரான் அவன் என்ன தாக்குதல் நடத்துவாங்கன்னா, அப்புறம் அவங்க ஊருக்குள்ளே கப்பல் எடுத்துகிட்டு வருவேன் தாக்குவேன்னு சொல்லும்போது இப்போ அவங்ககிட்ட என்ன ஆயுதம் இருக்குது அதை வச்சு தானே தாக்குவாங்க. ஏற்கனவே அப்படி தானே அடித்து வரட்டியிருக்காங்க, அமெரிக்கா அடித்து வரட்டியிருக்காங்க, போர்க்கப்பலுக்கெல்லாம் சேதம் விளைவிச்சிருக்காங்க, கண்ணி வெடி வச்சுருக்காங்க கடலுக்கடியில். இதெல்லாம் இருக்கும்போது அவங்க ஸ்டைலில் அவங்க ட்ரோன் தாக்குதல் நடத்துவாங்க. இதெல்லாம் நடந்தும்போது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சேதமாக வரும். சேதம் வந்ததுன்னா அமெரிக்கா பின்னடைவுக்கு போகும், நாசமாக போகும், பேர் கேட்டு போயிடும். இது எல்லாமே நடக்கதான் செய்யும். ட்ரம்ப்பை பார்த்தா ஒரு பக்கம் போருக்கு தயாராகிறாரு, நிறைய விஷயம் பண்ணுறாரு, அதே சமயம் பயந்து ஓடிடுற மாதிரியும் பண்ணுறாரு. என்ன தான் சார் அவர் ஸ்ட்ராங்காக நிலையா எதில் சார் நிற்கிறார்? அவர் நிலையா எதுலேயுமே குடும்பத்தில் கூட நிலையா நிற்க மாட்டாருமா. அவர் வந்து இன்றைக்கி என்ன தோணுதோ அதை பேசுவார், சாயந்தரம் என்ன தோணுதோ அதை பேசுவார், நாளை காலையில் என்ன தோணுன்றதே நாளை காலையில் தான் பேசுவார், இன்றைக்கி பேச மாட்டார். ஸோ அந்த மாதிரியான ஒரு அரக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது எந்த வகையில் இதாக இருக்குது அப்படின்றத, இதோட விளைவுகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரம்ப் பதவியிலிருந்து தூக்கப்பட்டால் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றதான் உண்மை. சார், ட்ரம்ப் இந்த மாதிரி பண்ணுறதுனால அவருக்கு மட்டும் அது பாதிப்பை ஏற்படுத்துமா, இல்லை மற்ற நாடுகளுக்கும் ஏற்படுத்துமில்ல? இல்லை, இப்போ உங்கள் வீட்டில் கேஸ் வந்துருச்சா? எப்போ புக் பண்ணீங்க? புக் பண்ணல சார், நேரில் போய் வாங்க. நேரில் போய் ஆகிட்டுருந்தீங்க. ஸோ வந்து முதல்ல வந்து கொடுப்பாங்க, இப்போ நேரில் போய் வாங்குற அளவுக்கு ஆகிருக்குல்ல. அடுத்த மாதம் அந்த போர் நீடிச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு கேஸ் வராது, அந்த கேஸ் வராது. அப்போ உங்களுக்கே பாதிப்பு இருக்குது அப்படின்றப்போ உலகம் பூரா பாதிப்பு இருக்க மாதிரி தானே அர்த்தம். அப்புறம் எப்படி அதை இது பண்ண முடியும்? ட்ரம்ப்னால பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியும்? ட்ரம்ப்னால இந்த உலக மக்களுக்கு பூராமே கேடு, ட்ரம்ப் ஒரு ஆள்னால அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய உண்மையாக. ஆனால் பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் மற்ற நாடுகளெல்லாம் ட்ரம்ப் கூட இன்னமும் ஒரு நட்பில் இருக்குல்ல சார்? அது எந்த நாடு நட்பில் இருக்குது? எந்த நாடுமே இப்போ ட்ரம்ப் கூட நட்பில் இல்லை, மனைவி கூட நட்பாக இல்லைன்றாங்க. அது மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் ட்ரம்ப் கூடலாம் யாருமே நட்பாக இல்லைன்றது தான். சார், நீங்கள் சொன்னது போல் இப்போ சவுதியிலேருந்து கூட ட்ரம்ப்புக்கு சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஈரானோட முற்றுகை எடுக்கிறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, சவுதி வந்து ஒன்றும் சொல்ல முற்றுகையிட நிறுத்துங்கன்னு சொல்ல. சவுதி ஈரானுக்கு எதிரி தான். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணத்தில் சவுதியும் ஒன்று. ஈரான் மீது தாக்குதல் அமெரிக்கா நடத்துனதுக்கு காரணம் சவுதி தான் ஒரு முக்கிய காரணம். எப்படி இஸ்ரேல் ஒரு முக்கிய காரணமோ அதே மாதிரி சவுதி. அதனால் வந்து என்ன அப்படின்னா, சவுதி மீது இப்போ தொடர் தாக்குதல் நடத்துறதுனால அவங்க பயந்து போய் அடி வாங்கிட்டு அமெரிக்காவும் உதவி செய்யலன்றதுனால இப்போ பாகிஸ்தான்கிட்ட ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டிருந்தபடி அங்கே ஆயுதங்களை வாங்கி நம்ம பாதுகாப்புக்கு வச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அங்கே போயிட்டுருக்கே தவிர வேறு. சார், அதுபோல் இப்போ ட்ரம்ப்புக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இந்த மாதிரி நிறுத்துங்க, இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி, அதுவும் அவருடைய நட்பு நாடுகளே சொல்லும்போது அவர் அதை கேட்பாரா, கேட்காம தான் பண்ணிட்டு இருப்பாரா அப்படின்னு? ட்ரம்ப் வந்து பொண்டாட்டி பேச்சே கேட்கறது இல்லைன்றது தான் பொதுவாக தெரிஞ்சது. யார் பேச்சையுமே ட்ரம்ப் கேட்கறது இல்லை. அதே மாதிரி ட்ரம்ப் பேச்சை யாரும் கேட்கறது கிடையாது. இப்போ ட்ரம்ப்புக்கு வந்து அதிகாரம் கையில் இருக்கிறதுனால எல்லாம் பயப்படுறாங்க. இப்போ ஒரு குரங்கு கையில் வெடிகுண்டு வச்சுருந்தோன்னா எப்படி இருக்கும்? அது யார் மேலே வீசும் என்ன ஆகும்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நிலைமையில தான் இப்போ ட்ரம்ப்பை பார்த்துட்ருக்காங்க. அதனால் ட்ரம்ப்பை வந்து பதவி நீக்கம் செஞ்சால் இப்போ ட்ரம்ப்பை வந்து இந்த பதவியிலேருந்து தூக்குறதுக்கு தான் அமெரிக்க மக்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க, செனட்டும் போராடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா சட்டங்கள் வலுவாக ஒரு பின்னி பிணைஞ்சிருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் அதை செய்ய முடியாது. இருந்த போதும் அந்த முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. விரைவில் வந்து ட்ரம்ப் அந்த பதவியிலேருந்து தூக்கிடுவாங்க. ஆனால் சார், மற்ற நாடுகள்லாம் பார்க்கும்போது அவங்கெல்லாம் சொல்கிற விஷயம், நீ எதுவுமே நியூக்ளியர் பாம்பு வைக்கக்கூடாது அப்படின்ற போல் தானே ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி இருக்கும்போது ஈரானை பார்த்து ஏன் மற்ற நாடுகள் பயப்படுது? அதாவது ஈரான் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி யார் சொன்னா? ஈரான் வைக்கக்கூடாதுன்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்கு விழுந்த அடியில் இப்போ பேக் அடித்து போயிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஈரானை சொல்வதற்கு இவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. அது வேறு நாடு, இவன் வேறு நாடு. இவன் போய் எப்படி அங்கே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்ல முடியும்? அதுதான் அவங்கள்ட்ட. அவனை அடித்தா திருப்பி அடிப்பாங்க. அது திருப்பி அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க.
அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. திருப்பி அடித்தா திருப்பி அடிப்பாங்க அப்படின்றது தான் போயிட்டு. இந்த போர் இதோட முடிஞ்சிருச்சா இல்லை திரும்பியும் தொடரும்? இந்த போர் இல்லை, அந்த ரவுண்டு முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாதிரி முடிஞ்சிருக்கு. அடுத்து ஸ்டார்ட் ஆகலாம் ஆகாமையும் போகலாம். அது ட்ரம்ப்போட முடிவை பொறுத்து இருக்குது. அதை நம்ம பொறுத்து பார்க்கலாம். சமுதாயம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.